நேற்று நைட்டு பார்வதி, சாண்ட்ரா, அப்புறம் பிரஜன் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்வதி வந்து கனி பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. கனியக்கா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பண்ணுறத நியாயப்படுத்துறதுக்குன்னே எல்லாத்தையுமே பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. யார் அதை பண்ணலைங்கிறது நமக்கு தெரியலை. அவங்க சொல்கிறாங்க அவங்க பண்ணுறது கரெக்டுங்கிறது நியாயப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. நானும் சரி இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு பொறுமையாக கேட்டு பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே வந்து நிற்கிறாங்க. அட பாவிகளா, நானே அவசரம் கொடுக்க நீங்கள் பேசுகிறத வேற நான் கேட்கணுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. இதுதான் ஹிப்போக்ரஸி. இவங்க வந்து ஒரு மீட்டிங் நடக்கும்போது எவ்வளோ நேரம் நின்று பேசுவாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் முதல்லலாம் கத்திட்டு போவாங்கல்ல, அப்போ கூட எனக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிற பேரில் இந்த எஃப்ஜேயோட கேப்டன்சிலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்டன் 2 வார்த்தை பேசினா இவங்க 10 வார்த்தை பேசுவாங்க. அப்படியே நின்று நீளமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க பேசுகிறத கேட்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தானே நீங்கள் பேசுகிறது கேட்குறதுக்கும் மற்றவங்களுக்கு இருக்கும். அப்போ கொஞ்சம் பார்த்து கம்மியாக பேசணும்ல. கனி நிறைய பேசுகிறாங்கன்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்போ அவங்க பேசுகிறது போர் அடிக்கிற மாதிரி தானே இவங்க பேசுகிறது போர் அடிக்கும். அது ஏன்னு தெரியல. இவங்க சொல்கிறாங்க நிறைய நேரம் பேசுகிறாங்க, தன்னையே நியாயப்படுத்துகிறாங்க. உடனே பிரஜன் சொல்கிறாரு, ஆமாம் அவங்க வந்து எல்லாரோட குட் புக்ஸில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, இதுக்கு பேர் தான் உருட்டு அப்படின்னு. எப்பா உருட்டை பற்றி யார் சொல்கிறதுன்னே தெரியாமல் போச்சு. அவங்க உருட்டுறதுல பெரிய குயின், ஆனால் அவங்க சொல்கிறாங்க இதுக்கு பேர் தான் உருட்டு அப்படின்னு. கடைசி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கேம் சேஞ்ச் பண்ணீங்கள்ல, அது வந்து கனிக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்கிறாங்க. சாண்ட்ரா உடனே சொல்கிறாங்க, நான் ஏதாவது கேம் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் 4 காயின்ஸை பிரஜனுக்கு கொடுத்தேன்னு. ஏம்மா நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டுன்னு கொடுத்தீங்க, சரி ஓகே, அதை ஒத்துக்கிட்டால் கூட நம்ம இது பண்ணிடலாம். அது வந்து கேம் சேஞ்ச் பண்ணணும்னு கொடுத்தாங்க. ஏன் கேம் சேஞ்ச் பண்ணணும்னு அந்த டீமில் இருக்கிற விக்ரம் கொடுக்க வேண்டியதானே, இல்லை வேறு சுபிக்ஷா கொடுக்க வேண்டியதானே? நீங்கள் தான் கேர்ள்ஸுக்குன்னா கொடி பிடிச்சிட்டு வருவீங்கள்ல, சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு கொடுக்கலாம்ல. அவன் சொல்கிறது வந்து சும்மா பிரஜனுக்கு கொடுக்கணும், அதுக்காக அப்படி ஒரு ரீசன் சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.